எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவரோ கூரையின் மேல் ஏறி நின்றார். ஒரு ஹெலிகாப்டர் அவரை காப்பாற்ற வந்தது. ஆனால் அவரோ கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். கடைசியில் அவர் நீரில் மூழ்கியே போய்விட்டார். அவர் தன்னை படைத்தவரை அடைந்ததும் அவரிடம் எனக்கு உன்மேல் முழு நம்பிக்கை இருந்தது, நீ ஏன் எனது பிரார்த்தனைகளை புறக்கணித்து என்னை மூழ்க விட்டாய் என்று கோபமாக கேட்டார். கடவுள் ஜீப்பையும் படகையும் ஹெலிகாப்டரையும் பின் யார் உனக்கு அனுப்பி வைத்தது என்று நினைக்கிறாய் என்று பதிலுக்கு கேட்டார். விதியை நம்பும் மனப்பாங்கிலிருந்து வெளிவருவதற்கான ஒரே வழி பொறுப்பேற்பதும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் காரணக்காரிய விதியை நம்புவதுமாகும். வாழ்வில் எதையும் நிறைவேற்ற தேவையானது செயல் புரிதலும் தயார்படுத்தி கொள்ளலும் திட்டமிடுதலுமே ஆகும். வெறுமன காத்திருப்பதும் அதிசயிப்பதும் ஆசைப்படுவதும் அல்ல. தகுதி உள்ளவர்களின் மீதே அதிர்ஷ்டம் ஜொலிக்கிறது. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தனது காது கேளாத மனைவிக்காக ஒரு கேட்கும் கருவியை கண்டுபிடிக்க மும்முரமாக முயற்சித்துக் கொண்டிருந்தார். அத்தகைய ஒரு கருவியை கண்டுபிடிப்பதில் அவர் தோல்வியை தழுவினார். ஆனால் இந்த முயற்சியின் போதுதான் அவர் தொலைபேசியின் தத்துவத்தை கண்டுபிடித்தார். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் வெறும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுவீர்களா என்ன? நல்ல அதிர்ஷ்டம் என்பது வாய்ப்பு வரும்போது நாம் தயார் நிலையில் இருப்பது. முயற்சியும் தயாராதலும் இல்லாமல் அதிர்ஷ்ட நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. அதிர்ஷ்டம். அவன் நாள் முழுவதும் உழைத்தான், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டான். அவன் விளையாட்டையும் சற்றே சந்தோஷத்தையும் தியாகம் செய்தான். அவன் வறண்ட புத்தகங்களை படித்தான், புது புது விஷயங்களை கற்பதற்காக முன்னேறி சென்றான், படிப்படியாக வெற்றியை எட்டி பிடிப்பதற்காக. தடைகளை எதிர்த்து சென்றான். அவன் நம்பிக்கை கொண்டு தைரியம் கொண்டு முடிவில் வெற்றி அவனுக்கு கிட்டியதும் மற்றவர் அதனை அதிர்ஷ்டம் என்கின்றனரே. பேரிலா கவிஞன். குறிக்கோளின்மை, லேக் ஆஃப் பர்பஸ். மிகவும் மோசமான உடல் குறைபாடுகளை சமாளித்து வெற்றி பெற்ற மக்களின் கதையை படித்தால் அவர்களுக்குள் இருந்த வெற்றி பெற வேண்டும் என்ற சுட்டரிக்கும் ஆசையே அவர்களின் உந்து சக்தியாக இருந்தது தெரியவரும். அவர்களுக்கு வாழ்வில் ஒரு குறிக்கோள் இருந்தது. தடைகள் பல இருந்தாலும் அவர்களால் செய்ய முடியும் என்று அவர்களே நிரூபித்துக் கொள்ள விரும்பினார்கள். அதை செய்து முடித்தார்கள். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட வில்மா ருடோல்ஃபை 1960 ஒலிம்பிக்கில் தடகள போட்டியில் அதிவேக பெண்மணி என்று ஆக்கி 3 தங்க கோப்பைகளை வெல்ல செய்தது அவரது வெல்லும் ஆசையே. கிளென் கன்னங்ஹாம் ஆசையே கருகிப்போன கால்களை உடைய ஒரு சிறுவனை ஒரு மைல் ஓட்டத்தில் உலக சாதனை படைக்க வைத்தது என்கிறார். போலியோவினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி தனது 5 வயதில் இழந்த தனது சக்தியை மீண்டும் பெறுவதற்காக வேண்டி நீந்த தொடங்கினாள். வெற்றி பெற வேண்டும் என்ற அவளது ஆசையாலேயே 3 போட்டிகளில் உலக சாதனையாளராக ஆனாள். அவள் மெல்பர்னில் 1957 ஒலிம்பிக்கில் தங்க கோப்பையை வென்றாள். அவள் பெயர் ஷெல்லி மான். மக்களுக்கு குறிக்கோளும் பாதையும் இல்லாத போது அவர்களால் வாய்ப்புகளை பார்க்க முடிவதில்லை. ஒருவர் எதையாவது நிறைவேற்ற ஆசை கொண்டால் அவரது குறிக்கோளை அறிவதற்கான வழி, கவனம் சிதறாமல் இருப்பதற்கு தேவையான அர்ப்பணிப்பு, கடின உழைப்பிற்கு தேவையான கட்டுப்பாடு ஆகியவை மிக முக்கியம். மற்றவை மிக சுலபமாக வந்துவிடும். ஆனால் உங்களிடம் அவை இல்லை என்றால் வேறெதுவும் உங்களிடமிருந்து பயனில்லை. மற்ற எல்லாமே பண்பை அடிப்படையாக கொண்டவைதான். பண்பு நீடித்து நிலைக்கக்கூடியது. தைரியமின்மை, லேக் ஆஃப் கரேஜ். வெற்றியாளர்கள் அற்புதங்களையோ அல்லது சுலபமான வேலைகளையோ எதிர்பார்ப்பதில்லை. தடைகளிலிருந்து மீண்டு வெளியே வர அவர்கள் தைரியத்தையும் பலத்தையும் தான் நாடுவார்கள். அவர்கள் எது இழக்கப்பட்டதோ அதை பார்க்காமல் என்ன மிஞ்சி இருக்கிறதோ அதை மட்டுமே பார்ப்பார்கள். வெறும் விருப்பங்கள் நனவாவதில்லை. மன உறுதியுடன் சேர்ந்த நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளுமே நனவாகின்றன. தைரியமான செயல்களால் ஆதரிக்கப்படுகின்ற போதுதான் பிரார்த்தனைகளுக்கு கூட விடை கிடைக்கின்றது. தைரியமும் பண்பும் தான் வெற்றிக்கான சக்தி வாய்ந்த சேர்க்கையாகும். இதுவே சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரணமான மனிதர்களுக்கும் இடையேயுள்ள வித்தியாசமாகும். நமது மனது தைரியத்தால் நிரம்பி இருக்கும்போது நாம் நமது பயங்களை மறந்து தடைகளை கடந்து வெற்றி பெறுகிறோம். தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பதல்ல, பயத்தை வெற்றி கொள்வது. பண்பு என்பது தைரியம் இல்லாத போது திறனற்றதாகி விடுகிறது. அதே சமயம் தைரியம் என்பது பண்போடு சேராத போது கொடுமையான ஒன்றாகி விடுகிறது. வெற்றிக்கான செயல்முறை பட்டியல். A recipe for success.
வெற்றி என்பது ஒரு கேக்கை வேக வைப்பது போன்றது. உங்களிடம் சரியான செய்முறை என்றால் அது சரியாக தயாராக போவதில்லை. அதில் சேர்க்கப்படும் பொருட்கள் நல்ல தரமானதாகவும் சரியான விகித சாரத்திலும் இருக்க வேண்டும். நீங்கள் அதை தேவைக்கு அதிகமாகவும் வேக வைக்க முடியாது, அரை குறைவாகவும் வேக வைக்க முடியாது. உங்களிடம் சரியான செய்முறை இருந்துவிட்டால் பயிற்சியாலும் அவ்வப்போது ஏற்படும் சேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் எல்லாவற்றையும் எளிதாக செய்துவிடலாம். விடாமுயற்சிக்கும் பிடிவாதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விடாமுயற்சி என்பது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற உறுதியை குறிக்கும். பிடிவாதமோ ஒன்றை செய்துவிடக்கூடாது என்ற உறுதியை குறிக்கும். உங்களிடம் செய்முறை இருக்கிறது, அதை பயன்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. வெற்றிக்கான வழிமுறையின் சுருக்கம். எ கிராஷ் கோர்ஸ் ஃபார் சக்சஸ். வெற்றி பெற விளையாடுங்கள், தோல்வியை தவிர்க்க அல்ல. பிறரின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உயர்ந்த ஒழுக்கமுள்ளவர்களோடு சேருங்கள். நீங்கள் பெறுவதை விட அதிகமாக தாருங்கள். சிரமப்படாமல் ஏதாவது பலன் கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருக்காதீர்கள். நீண்டகால திட்டங்கள் பற்றியே எப்போதும் சிந்தியுங்கள். உங்களது பலத்தை மதிப்பீடு செய்து அதன்படியே திட்டமிடுங்கள். ஒரு பரந்த தொலைநோக்கு கண்ணோட்டத்தினுடனேயே முடிவெடுங்கள். உங்களது நேர்மையை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். செயல் திட்டம். உங்களுடைய வேலையை இன்னும் சிறப்பாகவும் வேகமாகவும் அதிக திறனுடனும் செய்வதற்கான 3 யோசனைகளை கீழே எழுதுங்கள். ABC. 2வது, வெற்றிக்கான விதிகளை உங்கள் வாழ்வின் வெவ்வேறு பகுதிகளில் பயன்படுத்த 3 வழிமுறைகளை எழுதுங்கள். வேலை, வீடு, சமுதாயம். உங்கள் வாழ்வில் கட்டுப்பாடின்மையால் நீங்கள் அவதியுறும் ஒரு 3 பகுதிகளை பட்டியலிடுங்கள். இதனால் உங்களுக்கு உண்டாகும் இழப்புகளை மதிப்பிடுங்கள். நீங்கள் அடுத்த முறை ஒரு இன்னலை சந்திக்க நேரிடும் போதும் உங்களுக்கு நீங்களே கீழ்வரும் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சவாலில் இருந்து என்னால் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? வாழ்வில் எனக்கு கிடைத்த இந்த படிப்பினையை எவ்வாறு ஒரு நன்மையாக மாற்றிக்கொள்வது? வெற்றி பற்றிய உங்களுடைய விளக்கத்தை எழுதுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இலக்குகளை விவரியுங்கள். ஏன் அவை உங்களுக்கு முக்கியமானவை? சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய இலக்குகள் கடந்த 10 வருடங்களில் மாறி இருக்கிறதா? ஆம் என்றால் ஏன்? செயல் தூண்டுதல், மோட்டிவேஷன். தினமும் உங்களையும் பிறரையும் செயல் தூண்டி விடுதல். நான் நம்பும் 2 அடிப்படை கருத்துக்கள். 1, பெரும்பாலோர் நல்லவர்களே, ஆனால் அவர்களால் எதையும் இன்னும் நன்றாக செய்ய முடியும். 2வது, பெரும்பாலோர் எதை செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே அறிந்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் அதை ஏன் செய்வதில்லை? இவர்களிடம் இல்லாதது செயல் தூண்டுதல் என்ற பொறி. சில சுய உதவி புத்தகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும், அணுகுமுறையை கடைபிடிக்கின்றன. ஆனால் நாம் இங்கு சற்றே வித்தியாசமான அணுகுமுறையை கையாள்கிறோம். நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். சாதாரண பொதுமக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் அனைத்து சரியான பதில்களையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அவர்களிடம் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் எதுவும் செய்யவில்லை என்பதே பதிலாக வரும். இங்கே குறையாக இருப்பது செயல் தூண்டுதல் ஆகும். மிக சிறந்த செயல் தூண்டுதல் என்பது ஒருவருடைய நம்பிக்கையிலிருந்து வருகிறது. அதாவது தான் செய்கிற எல்லாவற்றின் மேலும் நம்பிக்கை வைத்து அவற்றிற்கான பொறுப்பையும் அவரே ஏற்க வேண்டும். அங்கேதான் செயல் தூண்டுதல் மிகவும் முக்கியமாகிறது. தங்களுடைய நடத்தைகளுக்கும் செயல்களுக்கும் மக்கள் பொறுப்பேற்கும் போது வாழ்க்கையை பற்றி அவர்களது மனப்பாங்கு நம்பிக்கையுடையதாக உள்ளது. அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் அதிக ஆக்கத்திற்கு உடையவர்களாக திகழ்கின்றனர். வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் அவர்களது உறவு முறை மேம்படுகிறது. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் திருப்தி உள்ளதாகவும் ஆகிறது. ஒருவருடைய அடிப்படையான தேக தேவைகள் நிறைவேறியவுடன் உணர்ச்சி பூர்வமான தேவைகள் பெரியதொரு செயல் தூண்டுதலாக ஆகிவிடுகின்றன. ஒவ்வொரு நடத்தையும் துன்பம் அல்லது லாபம் என்ற கொள்கையிலிருந்து வெளிப்படுகின்றது. துன்பத்தை விட லாபம் அதிகமாக இருந்தால் அதுவே செயல் தூண்டுதல் ஆகிவிடும். லாபத்தை விட துன்பமே அதிகமாக இருந்தால் அது ஒரு தடை ஆகிவிடும். பண ரீதியான லாபங்களும் விடுமுறைகள், பரிசுகள் போன்றவையும் கண்ணுக்கு தெரிந்த கையில் பெறக்கூடிய லாபங்களாகும். அங்கீகாரம், பாராட்டு, சாதனை உணர்வு, பதவி உயர்வு, வளர்ச்சி, பொறுப்பு, திருப்தி, சுயமதிப்பு, நிறைவு தன்மை, நம்பிக்கை போன்றவை கண்ணுக்கு தெரியாத உள்ளத்தால் உணரக்கூடிய லாபங்களாகும். அகத்தூண்டுதலுக்கும் செயல் தூண்டுதலுக்கும் உள்ள வித்தியாசம். பல நாடுகளில் நான் கருத்தரங்குகளை நடத்தி வருகிறேன். அவற்றில் கலந்து கொள்பவர்கள் என்னிடம் என்னால் பிறரை செயல் தூண்டிவிட முடியுமா என்று தவறாது கேட்பார்கள்.
இல்லை, என்னால் முடியாது என்பதே என்னுடைய பதிலாகும். மக்கள் தங்களை தாங்களே செயல் தூண்டிக் கொள்கிறார்கள். இருப்பினும் என்னால் முடிந்தது எதுவென்றால் அவர்கள் தங்களை தாங்களே செயல் தூண்டிக் கொள்வதற்கு அவர்களை அகத்தூண்ட முடியும் என்பதே. செயல் தூண்டுதலை ஏற்படுத்த ஏதுவான சூழலை நம்மால் உருவாக்க முடியும். அவர்கள் தங்களை தாங்களே செயல் தூண்டிக் கொள்வதற்கு அவர்களை அகத்தூண்ட நாம் முதலில் அவர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். செயல் தூண்டுதலுக்கும் உற்பத்தி திறனுக்கும் நேரடியானதொரு தொடர்பு உள்ளது. தங்களை யாரும் குற்றம் சாட்டி விடாதபடி தேவையான அளவிற்கு மட்டுமே வேலை செய்கிறவர்களால் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எவ்வித பயனும் இல்லை. அகத்தூண்டல் என்பது சிந்தனையை மாற்றுவது, செயல் தூண்டல் என்பது செய்கையை மாற்றுவது. செயல் தூண்டல் நெருப்பு போன்றது. அதற்கு மேலும் மேலும் எரிபொருளை அளிக்காவிட்டால் அது அணைந்துவிடும். எந்த ஒரு பயிற்சியும் உணவும் எவ்வாறு நீண்ட நாள் நீடித்து நிற்காதோ அது போன்றே செயல் தூண்டுதலும் நெடுநாள் நீடித்து நிற்காது. இருப்பினும் செயல் தூண்டுதலின் பிறப்பிடம் உள்ளார்ந்த மதிப்புகளில் வைத்திருக்கும் நம்பிக்கையாக இருந்தால் அது நீடித்து நிற்கும். எது மிகப்பெரிய செயல் தூண்டுதலாகும்? அது பணமாக இருக்குமா, நல்ல பெயராக இருக்குமா, நம் வாழ்க்கை தரத்தின் மேம்பாடாக இருக்குமா, நம்மால் விரும்பப்படுபவர்களால் ஏற்கப்படுவதாக இருக்குமா? இவை எல்லாமே செயல் தூண்டும் சக்திகளாக இருக்கலாம். மக்கள் பணத்திற்காக அதிகம் உழைப்பார்கள். நல்லதொரு தலைவருக்காக அதை விடவும் அதிகமாக உழைப்பார்கள். தாங்கள் சார்ந்திருக்கும் நம்பிக்கைக்காக மிக மிக அதிகமாக பாடுபடுவார்கள் என்பதை நமது அனுபவம் மூலமாக அறிகிறோம். இதுவே தினம்தோறும் உலகம் முழுவதும் நடந்து வருவதை நாம் காண்கிறோம். மக்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் ஒரு நம்பிக்கைக்காக தங்களது இன்னுயிரையும் கொடுப்பார்கள். நமது வாழ்விற்கும் நடத்தைக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை நாம் நம்பும் போது வாழ்க்கை பற்றிய நமது கண்ணோட்டம் மேம்படுகிறது என்ற உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதே எனது குறிக்கோளாகும். செயல் தூண்டுதலுக்கு மறு விளக்கம் கொடுப்போம். லெட்ஸ் ரீடிஃபைன் மோட்டிவேஷன். செயல் தூண்டுதல் என்றால் என்ன என்பதே அடுத்த தர்க்க ரீதியான கேள்வியாகும். செயல் தூண்டுதல் என்பது செயல்களை அல்லது உணர்வுகளை ஊக்குவிக்கின்ற ஒன்றாகும். செயல் தூண்டுதல் என்றால் ஊக்குவிப்பதும் எழுச்சியூட்டுவதும் என்ற அர்த்தமாகும். செயல் தூண்டுதல் என்றால் உணர்வை அல்லது செயலை முடுக்கிவிடுதல் அல்லது தூண்டிவிடுதல் என்று விளக்கம் தரலாம். செயல் தூண்டுதல் சக்தி வாய்ந்தது. இது உங்களை செயலில் ஈடுபடுவதற்காக இயங்க வைக்கும், ஏற்றுக்கொள்ள வைக்கும், முன்னோக்கி நடத்தும். அதாவது செயல் தூண்டுதலை செயலுக்காக தூண்டுதல் என்று விளக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களது வாழ்க்கையவே மாற்றிவிடும் ஒரு சக்தியாகும். தூண்டுதலுக்கான அவசியம் என்ன? செயல் தூண்டுதலே நம் வாழ்வின் உந்து சக்தியாகும். வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து இது எழுகிறது. வெற்றி இல்லை என்றால் வாழ்வில் எந்த ஒரு பெருமையும் இல்லை. வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் இன்பமோ தூண்டுதலோ இல்லை. வாழ்க்கை எப்போதும் கரடு முரடான சவாரியை தரும் கோணலான சக்கரம் போன்றது ஆகிவிடும். செயல் தூண்டுதலின் மிக பெரிய எதிரி மெத்தனமாகும். அது மக்களை அதிருப்தி நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். மக்கள் அதிருப்தி அடைந்து விட்டால் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டுவிடுவார்கள். ஏனென்றால் அவர்களால் எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. செயல் தூண்டுதல் எவ்வாறு செயல்படுகிறது? மோட்டிவேஷன், ஹவு டஸ் இட் ஒர்க்? செயல் தூண்டும் கொள்கையை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களது இலக்கை அடைய நீங்கள் முன்னேறி சென்று அப்படியே பிறரையும் செயல் தூண்ட முடியும். உங்களுடைய உள்ளார்ந்த செயல் தூண்டுதல் என்பது உங்களுடைய ஊக்கமும் மனப்பாங்கும் தான். இது தொற்றும் தன்மை கொண்டது. மனப்பாங்கு என்பது மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் பெற விரும்புவதை பெற வைப்பதாகும். ஒருவர் எப்படி செயல் தூண்டப்பட்டும் ஒருமுகப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்? விளையாட்டு வீரர்கள் பல காலங்களாக உபயோகித்து வரும் முக்கியமானதொரு முறை சுய அறிவுறுத்தல் ஆகும். சுய அறிவுறுத்தல்கள் என்பது நிகழ்காலத்தில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து உச்சரிக்கப்படும் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளாகும். அதாவது இது ஆக்கம் மிகுந்த சுய பேச்சாகும். செயல் தூண்டுதல் என்பது புற தூண்டுதல், உள்ளார்ந்த தூண்டுதல் என்று இரு வகைப்படும். புற தூண்டுதல் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். பணம், சமூகத்தின் அங்கீகாரம், புகழ் அல்லது பயம் போன்ற வெளிப்புற விஷயங்களிலிருந்து புற தூண்டுதல் வருகிறது. பெற்றோர்களிடம் அடி வாங்கி விடுவோமோ என்ற பயமும் வேலையை இழந்து விடுவோமோ என்ற பயமும் புற தூண்டுதலின் உதாரணங்களாகும். ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அமலாக்க ஒரு ஸ்தாபனம் விரும்பியது. அந்த திட்டத்தை கொண்டு வர 100% பங்கேற்பு தேவைப்பட்டது. ஜானை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்து கையெழுத்திட்டு திட்டத்தில் சேர்ந்து கொண்டனர். அந்த திட்டம் அர்த்தம் உள்ளது. அது அனைவருடைய நலனையும் கருத்தில் கொண்டது. ஜான் அதில் கையெழுத்து போடாததுதான் ஒரே தடங்களாக இருந்தது. ஜானுடைய மேல் அதிகாரியான மேற்பார்வையாளரும் சக தொழிலாளர்களும் அவனை இணங்க வைக்க முயற்சி செய்து தோல்வியடைந்தனர். கம்பெனி முதலாளி ஜானை தனது அலுவலகத்திற்கு அழைத்து, ஜான், பேனா இருக்கிறது,
இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு கையெழுத்திட வேண்டிய தாள்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே கையெழுத்து போடவில்லை என்றால் இந்த நிமிடமே உன்னை வேலையை விட்டு நீக்கிவிடுவேன் என்று கூறினார். ஜான் உடனே கையெழுத்து போட்டான். முதலாளி ஜானிடம் முன்னமேயே அவன் ஏன் கையெழுத்திடவில்லை என்று கேட்டார். ஜான், நீங்கள் விளக்கிய மாதிரி இவ்வளவு தெளிவாக வேறு யாரும் விளக்கவில்லை என்றான். பயம் சார்ந்த செயல் தூண்டுதல்கள், ஃபியர் மோட்டிவேஷன். பயம் சார்ந்த செயல் தூண்டுதலால் கிடைக்கும் பலன்கள் அவன வேகமாக வேலையை முடிக்க வைக்கிறது. இது உடனுக்குடன் நடக்கிறது. காலக்கெடுவுக்குள் முடித்து விடுவதன் மூலமும் நஷ்டங்களை தடுக்கிறது. குறுகிய காலத்திலேயே ஒருவருடைய செயல்திறன் மேம்படும். ஒருவருடைய செயல்திறன் மேம்படுகிறது. பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் அப். இரையாக போகும் மிருகம் தன்னை உண்ண வரும் விலங்கை விட வேகமாக ஓடி தப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒன்று தன்னுடைய உணவிற்காக பாய்கிறது, மற்றொன்றோ தன்னுடைய உயிருக்காக பாய்கிறது. பிரமிடுகள் அடிமைகளால் கட்டப்பட்டவை என்பதை நாம் வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அந்த அடிமைகள் விடாது கண்காணிக்கப்பட்டு உழைக்காமல் இருந்தால் தண்டிக்கப்பட்டனர். பயம் சார்ந்த செயல் தூண்டுதலினால் ஏற்படும் பாதகங்களாவன. இது வெளிப்புறமாக செயல்படுவது. தூண்டுபவர் அருகே இருக்கும் வரை செயல் தூண்டுதலும் அங்கே இருக்கும். தூண்டுபவர் விலகி போகும்போது அதுவும் போய்விடும். இது மன அழுத்தத்தை தருகிறது. செயல்படுதிறன் சொல்லுக்கு கட்டுப்படுவதுடன் நின்றுவிடும். நாளாக செயல்திறன் குறைந்து விடுகிறது. இது ஆக்கத்திறனை அழித்து விடுகிறது. சிறு தடியால் அடிபட்டு பழகிய பின் பெரிய தடி தேவைப்படுகிறது. ஒரு பணியாளரிடம் ஒரு வாடிக்கையாளர், இங்கே நீங்கள் எப்பொழுதில் இருந்து வேலை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், என்னை அவர்கள் வெளியேற்றுவதாக பயமுறுத்திய நாளில் இருந்து என்று பதிலளித்தார். ஊக்கம் சார்ந்த செயல் தூண்டுதல், இன்சென்டிவ் மோட்டிவேஷன். ஊக்கத்தொகை, மிக ஊதியம், தரகு பணம், அங்கீகரிப்பு போன்றவையும் புறத்தூண்டுதல்கள் ஆகும். ஊக்கம் சார்ந்த செயல் தூண்டுதல்களின் பலன்கள் யாவை? ஒரு முக்கியமான பலன் என்னவென்றால், ஊக்குவிப்பு பலமாக இருக்கும் வரை மிக நன்றாகவே வேலை செய்யும். ஒரு கழுதை இருக்கிறது, அதற்கு முன்னால் ஒரு கேரட் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த கழுதைக்கு பின்னால் ஒரு வண்டியும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கழுதைக்கு பசி இருக்கும் வரை, கேரட் இனிப்பாக இருக்கும் வரை, சுமை லேசாக இருக்கும் வரை இந்த ஊக்குவிப்பு செயல் தூண்டுதல் வேலை செய்யும். அவ்வப்போது கேரட்டை கழுதை கடிக்கும்படி அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சோர்வடைந்துவிடும். கழுதை கேரட்டை கடித்தவுடனே அதன் வயிறு நிரம்பிவிடும். அது வண்டியை எழுப்பதற்கு முன்னால் மீண்டும் அதற்கு பசி எடுக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். இது அப்படியே நமது வியாபார சூழலிலும் நாம் பார்க்கலாம். தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை எட்டியதும் விற்பனை பிரதிநிதிகள் வேலை செய்வதை நிறுத்திவிடுவார்கள். ஏனென்றால் அவர்களது செயல் தூண்டுதல் அந்த அளவிற்கு தான் வேலை செய்கிறது. இது வெளிப்புறமானது, உள்ளார்ந்தது இல்லை. நாம் எல்லோருமே நல்ல விதமாக அல்லது எதிர்மறையாகவோ நல்ல விதமாகவோ செயல் தூண்டப்படுபவர்களே. we are all motivated either positively or negatively. நான் ஒரு சமயம் டொராண்டோவில் இருந்தபோது 2 சகோதரர்கள் பற்றிய கதை ஒன்றை கேட்டேன். ஒருவர் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையானவர், தனது குடும்பத்தினரை அடிக்கடி அடித்துவிடவும் குடிகாரர். மற்றொருவர் ஒரு வெற்றிகரமான வியாபாரி, சமுதாயத்தால் பெரிதும் மதிக்கப்படுபவர். அவருக்கு ஒரு அற்புதமான குடும்பம் இருக்கிறது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரே சூழலில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் எப்படி இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய சிலர் விரும்பினார்கள். முதல் சகோதரரை இவ்வாறு கேள்வி கேட்டனர். எப்படி நீங்கள் மனம் போனபடியெல்லாம் கண்டபடி செய்கிறீர்கள்? நீங்கள் போதைக்கு அடிமையாகி உங்களது குடும்பத்தினரை அடிக்கிறீர்கள். எது உங்களை இவ்வாறு செய்ய தூண்டுகிறது? அவரது பதில், என்னுடைய தந்தை என்பதாகும். உங்கள் தந்தை எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் கேட்டனர். எனது தந்தை போதைக்கு அடிமையானவர், குடிகாரர், தனது குடும்பத்தினரை அடிப்பார். பின் நான் எப்படி இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அதுதான் நான் அப்படியே இருக்கிறேன் என்று அவரிடம் பதில் வந்தது. பின்னர் அவர்கள் எல்லாவற்றையும் நல்ல முறையில் சரியாக செய்யும் சகோதரனிடம் போய் அதே கேள்வியை கேட்டனர். நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறீர்களே, உங்களுக்கு தூண்டுதலாக இருப்பது எது? அவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா? என்னுடைய அப்பா. நான் சிறுவனாக இருந்தபோது நன்றாக குடித்துவிட்டு வந்து எல்லா தவறுகளையும் செய்வதை பார்த்திருக்கிறேன். எனவே நான் ஒரு பொழுதும் அவ்வாறு இருக்கவே கூடாது என்று மனதினுள் சபதம் ஏற்றுக்கொண்டேன் என்பதே அவரது பதிலாகும். இருவருமே ஒரே மூலத்திலிருந்தே அவரவருக்கு வேண்டிய பலத்தையும் செயல் தூண்டுதலையும் வரவழைத்துக் கொண்டனர். ஆனால் ஒருவர் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார், மற்றவரோ எதிர்மறையாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். எதிர்மறை தூண்டுதல் சுலபமான வழியை பின்பற்றும் ஆசையை தரும். அதுவே பின்னர் கடினமான வழிக்கு கொண்டு சென்றுவிடும். வெவ்வேறு மனிதர்களை வெவ்வேறு விஷயங்கள் செயல் தூண்டிவிடும். டிஃப்ரெண்ட் திங்ஸ் மோட்டிவேட் டிஃப்ரெண்ட் பீப்புள். பெருமை, சாதனை, உணர்வு, பொறுப்பு, நம்பிக்கை
போன்ற உள் மனதிலிருந்து வருவன எல்லாம் உள்ளார்ந்த தூண்டுதல்கள் ஆகும். கால்பந்தாட்ட பயிற்சிக்கு தவறாது வந்து கொண்டிருந்த இளஞ்சிறுவன் ஒருவன் எப்போதுமே பதிலாட்டக்காரனாகவே விளையாடி வந்தான். அவன் கால்பந்தாட்டத்தில் 11 விளையாட்டு வீரர்களில் ஒருவனாக எப்போதுமே வந்ததில்லை. அவன் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது எல்லாம் அவனது தந்தையும் கூட வந்து மைதானத்தின் ஒரு கோடியில் அமர்ந்து கொண்டு அவனுக்காக காத்திருப்பார். கால்பந்தாட்ட போட்டி துவங்கியது. ஆனால் அந்த சிறுவன் 4 நாட்களுக்கு பயிற்சிக்கு வரவில்லை. காலிறுதி, அரையிறுதி ஆட்டப் போட்டிக்கும் வரவில்லை. திடீரென்று இறுதி ஆட்டப் போட்டிக்கு தோன்றிய அந்த சிறுவன் பயிற்சியாளரிடம் சென்று, ஐயா, நீங்கள் எப்பொழுதும் என்னை விளையாடவே விட்டதில்லை, ஆனால் இன்று தயவு செய்து என்னை விளையாட விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான். தம்பி, மன்னித்து விடு, நான் உன்னை அனுமதிக்க முடியாது. அதோ இருக்கிறார்களே, அவர்கள் உன்னை விட நல்ல விளையாட்டு வீரர்கள். மேலும் இது இறுதி ஆட்ட பந்தயம், பள்ளியின் பெயர் கெடக்கூடாது. நான் இப்போது புது சோதனை எதுவும் செய்ய முடியாது என்று பயிற்சியாளர் கூறிவிட்டார். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.